அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, இலக்கின் சிந்தனை வாராந்த இலக்கு இணைய இதழில் பிரசுரிக்கப்படும் ஆசிரியர் தலையங்கம் அதனுடைய விளக்கத்தை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வரும் நிகழ்ச்சியாக இலக்கின் சிந்தனை இடம்பெறுகின்றது. இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு தமிழ் அறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபட்மார் மாஸ்டர் அவர்களும் போரியல் ஆய்வாளர் அரசு அவர்களும் இணைந்து விளக்கத்தை தரும் நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது. இங்கே கலையத்தில் மாஸ்டர் இணைந்திருக்கின்ற வணக்கம் மாஸ்டர் அவர்களே. வணக்கம் தனஞானி. வணக்கம் அருஸ். வணக்கம் மாஸ்டர் அவர்களே. வணக்கம் தனஞானி. வணக்கம் மாஸ்டர். இன்றைய ஆசிரியர் தலையங்கம் ஈழத்தமிழர் இறமையே ஈழத்தமிழரின் எதிர்காலம், இன்றைய அதனை நிலைநிறுத்த இயன்றதை செய்வோம். இன்றைய ஆசிரியர் தலையங்கம் அது. மாஸ்டர் கூறுங்கள் நீங்கள். மார்கழி மாதம் 10ஆம் தேதி அனைத்துலக மனித உரிமைகள் நாள் என்பது எல்லோருக்கும் தெரியும். இந்த ஆண்டு எங்கள் உரிமைகளே எங்கள் எதிர்காலம், இன்றே அதனை நிலைநிறுத்துவோம், அவர் ரைட்ஸ் அவர் ஃபியூச்சர் ரைட் நவ் என்ற செயற்பாட்டு அழைப்பு இந்த அனைத்துலக மனித உரிமைகள் நாளுக்கான மைய கருவாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அனைத்துலக மனித உரிமைகள் சாசனம் என்பது அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒன்று. அது 1948ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட பொழுது ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு இருக்கின்ற உரிமையை வலியுறுத்த வேண்டும் என்ற பெருநோக்கில் கட்டமைக்கப்பட்டது. அது எவ்வளவு தூரத்துக்கு நடைமுறைப்படுத்தப்படுகின்றது என்பது ஒரு சிக்கலான கேள்வி. ஆனால் அந்த மனித உரிமை சாசனத்தை பயன்படுத்தி மனித உரிமை என்றால் என்ன என்பதை ஒவ்வொரு மனிதனும் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் அந்த அடிப்படையில் தன்னுடைய மனித உரிமையையும் மற்றவர்களுடைய மனித உரிமையையும் பேணுவதற்கான அந்த அறிவையும் ஆற்றலையும் கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான கருத்தாக இருக்கின்றது. துரதிர்ஷ்டவசமாக இந்த மனித உரிமை சாசனம் பிரகடனப்படுத்தப்பட்ட 1948ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை 76 ஆண்டுகள் ஈழத்தமிழ் மக்கள் தங்களுடைய மனித உரிமையை நிலைநாட்ட முடியாத மக்களாக தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதற்கான காரணம் என்ன என்பதை சிந்தித்த பொழுதுதான் அவர்கள் எங்கள் உரிமைகளே எங்கள் எதிர்காலம், இன்றைய நிறுத்துவோம் என்று மனித உரிமைக்கு கூறுகிறார்கள். ஆனால் எங்களுடைய மனித உரிமையுடைய அடிப்படை என்ன? நாங்கள் மொழி பிரச்சனை என்று கூறுகின்றோம். மொழி எங்களுடைய மனித உரிமை அடிப்படையாக இருக்கின்றதா? நாங்கள் இனப்பிரச்சனை என்கின்றோம். இனம் எங்களுடைய மனித உரிமையின் அடிப்படையாக இருக்கின்றதா? நாங்கள் மத பிரச்சனை என்றும் சிலர் கூற முற்படுகிறார்கள். மதம் எங்களுடைய பிரச்சனையுடைய அடிப்படையாக இருக்கின்றதா என்று ஆராய்ந்து பார்த்தால் இவைகள் பாதிக்கப்படுகின்றன என்பது உண்மைதான். ஆனால் அதற்கு அப்பால் எங்களுடைய மண் எங்களுடைய சொந்த மண். நாங்கள் வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்திலிருந்து இலங்கை தீவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உலகத்தினுடைய மூத்த குடிகள். தொன்மையின் தொடர்ச்சியுமான இறைமை எங்களுக்கு அங்கே இருக்கின்றது. அந்த இறைமையின் அடிப்படையில் நாங்கள் எங்களுக்கான பாதுகாப்பான அமைதியான வாழ்வையும் வளர்ச்சிகளையும் உருவாக்கிக் கொள்வதற்கு எங்களுக்கு உரிமை இருக்கின்றது. இதனை நாங்கள் எந்தளவு தூரத்துக்கு உஜமாக தெளிவாக ஒருங்கமைந்து கூறப்போகின்றோமோ அந்த அளவு தூரத்துக்கு தான் எங்களுடைய மனித உரிமை வடிவமைக்கப்படும். இந்த நிலையைத்தான் சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அருத்தந்தை மா சக்திவேல் அவர்கள் தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சி காலம் என்பது வடக்கு கிழக்கு தமிழர்களின் அரசியலுக்கு எதிரான உக்கிரமான அரசியல் போர்க்காலமாக இருக்கும் என்பதற்கான அறிகுறிகள் தென்பட தொடங்கியுள்ளன. அரசியல் கள சூழ்நிலை அறிந்து எமக்கிடையில் பலமான அரசியல் கூட்டு கட்டமைப்பை உருவாக்கினால் மட்டுமே நாம் எதிர்நோக்கும் அரசியல் போரினை எதிர்கொள்ள முடியும் என்று அனுபவ ரீதியான கருத்தை ஈழத்தமிழர்களிடையே முன்வைத்திருக்கின்றார். ஆம், நாங்கள் மேலெழுந்த வாரியாக பார்க்கின்ற பொழுது சிறிய சிறிய மாற்றங்கள், சிறிய சிறிய நிகழ்ச்சிகள், சிறிய சிறிய உரிமைகள் கூட ஈழத்தமிழர்களுக்கும்
குறைக்கப்படுவது போன்ற ஒரு காட்சி காணப்படுகின்றது. ஆனால் உண்மையிலே தேசிய மக்கள் சக்தி சிங்கள மக்களுக்கான தேச நிர்மாணத்தை செய்கின்றது. தேச நிர்மாணம் என்பது நேஷன் பில்டிங் ப்ரோசஸ் என்று சொல்லப்படுவது ஒரு முடிந்த முற்றுப்புள்ளி உள்ள ஒரு விடயம் அல்ல. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒன்று. அந்த வகையிலே சிங்கள மக்கள் தங்களுக்கிடையே இருக்கின்ற ஊழல், தங்களுக்கிடையே இருக்கின்ற பொருளாதார பிரச்சனைகள் வெற்றை மையமாக வைத்து அந்த தேச நிர்மாணத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நாங்கள் 1948 ஆண்டு முதல் இலங்கையினுடைய ஆட்சி முறைமைக்குள், குறிப்பாக பிரித்தானிய காலனித்துவம் ஒற்றையாட்சி சிங்கள பெரும்பான்மை பாராளுமன்ற முறையை தோற்றுவித்ததன் காரணமாக அதற்கு சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஆன காரணத்தினால் நாங்கள் தப்பி பிழைக்கும் பொறிமுறை என்று ஆங்கிலத்திலே சொல்கின்ற சர்வைவல் மெக்கானிசம் என்று சொல்லப்படுற அந்த தன்மைக்குள், அந்த ஆட்சிக்குள்ளும் நாங்கள் நெளிந்து வளைந்து அமுக்கப்பட்டு சில விடயங்களை நாங்கள் பெற்று வாழ வேண்டிய தேவை இருக்கின்றது. அது அனைவருக்கும் தெரியும். அது செய்வதில் கூட தவறில்லை. ஆனால் அது நடைபெறுகின்ற அதே நேரத்தில் எங்களுக்குள் ஒரு உறுதி இருக்க வேண்டும். இது எங்களுடைய மண், எங்களுடைய இந்த மண்ணின் மேலான இறைமைதான் ஈழத்தமிழரின் எதிர்காலத்துக்கான அடிப்படை தளமாக இருக்கின்றது. அதனை நாங்கள் ஒவ்வொரு நாளும் இன்றே இயன்ற செய்வோம் என்கின்ற அடிப்படையில் நாங்கள் செயற்படுகின்ற பொழுதுதான் அதற்கான ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்க முடியும். ஆகவே இது இப்பொழுது ஒவ்வொரு தனி மனிதனுடைய பொறுப்பாகவும் இருக்கின்றது. தனி மனிதர்கள் ஒன்று சேர்ந்து அமைக்கப்படுகின்ற கட்சிகளின் பொறுப்பாகவும் இருக்கின்றது. மக்களுக்காக குரல் கொடுக்கின்ற அமைப்புகளின் பொறுப்பாகவும் இருக்கின்றது. இந்த வகையில் நாங்கள் செயற்படுகின்றோமா? இந்த கேள்வியைத்தான் இந்த வாரத்திலே நாங்கள் முன்வைக்க விரும்புகின்றோம். என்னன்னு சொன்னால், நீங்கள் அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய ஆட்சி ஏற்பட்டதன் பின்னர் நீங்கள் பார்ப்பீர்களாயிருந்தால், அவர்கள் எந்த அளவு தூரத்துக்கு அனைத்துலக முறைமைகளுக்குள்ளும் தங்களை அமைத்துக் கொள்கின்றார்கள், பிராந்திய முறைமைகளுக்குள்ளும் தங்களை அமைத்துக் கொள்கின்றார்கள், ஆசிய முறைமைகளுக்குள்ளும் தங்களை அமைத்துக் கொள்கின்றார்கள். அப்படி அமைத்துக் கொள்வதன் மூலம் தங்களுடைய உணர்ச்சிகரமான முன்னைய சிந்தனைகளில் இருந்தும், அந்த உணர்ச்சிகர அடிப்படையிலே அவர்கள் பேசுகின்ற செயற்பட்ட விதங்களில் இருந்தும் எவ்வளவு தூரத்துக்கு ஒரு அடக்கமான ஒடுக்கமான முறையில் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பார்க்கலாம். இதுதான் மிக முக்கியமான விடயம். எப்பொழுதும் உணர்ச்சிகரமாக பேசலாம், உணர்ச்சிகரமாக பேசலாம். நிறைவேற்ற முடியாத பல விடயங்களை நாங்கள் கனவாகவே கூறி கனவாகவே அதை போக விட்டுறலாம். ஆனால் எடுத்து பார்த்தீர்களா இருந்தால், இப்பொழுது அமெரிக்காவுடைய முக்கியமான ராஜதந்திரிகளாக இருந்தாலும் சரி, அமெரிக்காவினுடைய அமைச்சர்கள் மட்டத்தில் இருந்தாலும் சரி, இலங்கையில் நிற்கின்றார்கள். சுவிட்சர்லாந்திலிருந்து சென்று அங்கே நிற்கின்றார்கள். கொரியா அங்கு சென்று நிற்கின்றது. கடந்த வாரத்தை திரும்பி பார்த்தீங்கன்னா இவர்கள் அங்கே இருப்பதை பார்க்கிறோம். அதே நேரத்திலே இவர்களுக்கு கொரியாவை தவிர அமெரிக்காவை பொறுத்த மட்டிலும், சுவிட்சர்லாந்தை பொறுத்த மட்டிலும் ஈழத்தமிழர்களுடைய சார்பாக என்று கூறாவிட்டாலும் கூட நல்லிணக்கவும் பொறுப்பு கூறலும் இருக்க வேண்டும் என்ற பின்னணியிலே எங்களுடைய பிரச்சனைக்கான ஒரு தீர்வையும் கொண்டு வர வேண்டும் என்கின்ற முறையில் அழுத்தங்கள் கொடுக்கப்படுவதையும் பார்க்கிறோம். அவ்விதமாக இருந்தால் நாங்கள் சிறுபான்மை என்கின்ற அடிப்படையிலே பார்க்கப்படுகின்றோம், அந்த வகையிலே பேசப்படுகின்றோம். இப்பொழுது அதுவும் மாறி 3 வருடத்துக்கு பின்னர் கட்டமைக்கப்பட இருக்கின்ற புதிய அரசியலமைப்பில் நாங்கள் சமூகம், வடக்கு கிழக்கு வாழ் சமூகம் என்கின்ற அடிப்படையிலே மொழித்துவ இனத்துவ அடையாளம் கூட இல்லாமல் ஸ்ரீலங்கா ஒரே நாடு, சிங்கள நாடு, பௌத்த ஆகமும் அங்கே போற்றப்பட வேண்டிய தன்மை கொண்ட நாடு, அந்த ஆட்சி முறைமைக்குள் நாங்கள் சமூகம் என்ற முறையிலே உங்களுடைய நாளாந்த வாழ்வுக்கான தேவைகளை பெற்றுக் கொள்ளலாம் என்கின்ற அடிப்படையிலே சிந்திக்கின்ற தன்மையெல்லாம் பார்க்கிறோம். இது ஒரு போர்க்காலம்தான். ஆன காரணத்தினால்தான் மதிப்புக்குரிய அருத்தந்தை சக்திவேல் அவர்கள், இப்பொழுது நாங்கள் ஒரு போர்க்காலத்தில் நுழைந்திருக்கிறோம், அது அரசியல் போர்க்காலம்.
நாங்கள் வந்து களப்போர்க்காலத்தை கண்டோம். களப்போர்க்காலத்தின் அடிப்படையிலேயே நாங்கள் இன்றும் சிந்திக்க முற்படுகின்றோம். ஆனால் களப்போர்க்காலத்தை தாண்டி இப்பொழுது அரசியல் போர்க்காலத்துக்கு செல்கின்ற பொழுது அங்கு வந்து ஜனநாயகம் முக்கியத்துவப்படுத்தப்படுகின்றது. இன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசாவை சந்தித்த அமெரிக்க தூதுக்குழு எல்லா மக்களுடைய குரலுக்கும் பங்களிப்பு அளிக்கப்பட வேண்டும் என்று அவர்களை ஊக்குவிக்கின்றது. இவர்கள் எல்லோரையும் ஊக்குவிப்பார்கள். தங்களுடைய நலன்கள் அவர்களுக்கு இருக்கின்றது. அதே நேரத்திலே வந்து பொதுப்படையாக உலக முறைமைக்குள் இந்த ஜனநாயகம், நல்லாட்சி, மனித உரிமை பேணல் என்பனவற்றை வலியுறுத்தக்கூடிய முறையில் செயற்படுவார்கள். அப்ப இருக்கின்ற இந்த தன்மைகளையும் ஐக்கிய கட்டமைப்புகளையும் நாங்கள்தான் எங்களுடைய சேவைக்கேற்ப பயன்படுத்தப்பட வேண்டும். அதற்கான அறிவுத்திறம் இருக்கின்றதா? நீங்க பாத்தீங்களா, அந்த அனுரகுமாரோடைய ஆட்சி வந்ததற்கு பின்பு எவ்வளவு மாநாடுகள் வந்து இலங்கைக்குள் நடத்தப்பட்டிருக்கின்றது என்பதை திரும்பி பார்க்கின்றோம். எவ்வளவு அறிவுஜீவிகள் எல்லாம் ஒன்றிணைக்கப்படுகின்றார்கள். எல்லா கட்சியிலும் இருக்கின்ற, எல்லா நிலையிலும் இருக்கின்றவர்கள் எல்லாம் இணைக்கப்படுகின்றார்கள். அவர்கள் ஐக்கிய கட்சியா ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்றெல்லாம் அவர்கள் பார்க்கவில்லை. அவர்களே அழித்தொழித்தவர்களை கூட அவர்கள் வந்து இந்த இடத்திலே வந்து உள்ளே கொண்டு வந்து அவர்களுடைய எண்ணங்களையும் அவருடைய கருத்துக்களையும் கூட நினைத்துக் கொண்டு சிலர் பார்க்கின்றோம். இதுதான் இன்றைக்கு வந்து 3/2 அறுதி பெரும்பான்மையை தேசிய மக்கள் சக்தி பெற்றிருக்கிறது என்று சொன்னால், அவர்கள் கிராமங்களில் பணியாற்றியதும் எல்லோரையும் உள்வாங்கி விருப்பங்களுக்கு அப்பால் பெற்ற முறையில் அதனை சிந்தித்து தங்களுடைய சிங்கள தேசம், தங்களுடைய பௌத்த மதம் என்பனவற்றை நிறுவக்கூடியவர்களாக அவர்கள் மாறுகின்றவர்கள். அவர்கள் இடதுசாரி சிந்தனைகள் இருந்து கூட வலுகின்றார்கள். ஒரு புது மாதிரியான ஒரு கலப்பு, அதாவது வலதுசாரித்துவம் இடதுசாரித்துவம் கலந்த ஒரு, நாங்கள் இந்த ரிச் கேக்குன்னு சொல்லி நாங்கள் இந்த கிறிஸ்துமஸ் காலத்தில் வந்து எல்லா பழங்களையும் போட்டு சாப்பிடுற கேக் மாதிரியான நிலையில் தான் இந்த அரசியலை கொண்டு போடுறது. அது காலத்தின் தேவையா இருக்கிறது. காலத்தினுடைய நிலைமையை உணர்ந்து அவ்வாறு செயல்படுவது வரவேற்க வேண்டும். இப்ப நீங்கள் கூறிய விடயங்கள் மாஸ்டர், நீங்களே இந்த வானொலியில் எத்தனையோ தடவைகள் கூறியிருக்கிறீர்கள், அறிவுள்ளவர்கள் திட்டங்களை உருவாக்கி செயல்பட வேண்டும் என்று சொல்லி. அனுரகுமார திசாநாயக்கம் அவருடைய கூட்டு கட்சிகளும் செய்ததை நாங்கள் எல்லோரும் பெருசாக பேசிக் கொண்டிருக்கிறோம். அதுல எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த விடயங்கள் எங்களுடைய தரப்புக்கு தெரிந்தும் அந்த தரப்பை ஏன் செயல்படுத்த முடியாமல் இருக்கிறது காரணம் என்ன? அதுக்கு உண்மையிலே வந்து போர்க்கலையில் தன்னுடைய சிந்தனையை வந்து ஆழமாக செலுத்திக் கொண்டிருக்கின்ற அருஸ்தனுக்கான பதிலை கூறுவார். ஏனென்றால் இந்த போர்க்கலையில் ஒரு தந்திரோபாயம் என்னவென்றால், தனக்கே எல்லாவற்றையும் வந்து உள்வாங்கி அடுத்தவனுக்கு இருப்பது எல்லாவற்றையும் இல்லாம பண்றது. அது ஒரு போர்க்கலை. சரி, அதனை சிங்கள மக்கள் செய்கின்றார்கள். அவர்கள் என்றால் பிரித்தானிய காலத்து அரசாங்கம் அவர்களுக்கு கொடுத்த அந்த சந்தர்ப்பத்தை, நீ இலங்கை முழுவதற்குமான அரசு கொடுத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துவதற்காக செய்கின்றார். நாங்கள் எங்களுடைய மக்களுடைய சமகால பிரச்சனைகளை பற்றி யாருமே திரும்பி பார்ப்பதில்லை. ஆனால் அதை விட்டுவிட்டு 50 கேட்கப்பட்டது, கிட்டத்தட்ட 1936 ஆண்டில் கேட்கப்பட்டது. சமஷ்டி கேட்கப்பட்டது 1960களிலே கேட்கப்பட்டது. 1936 ஆண்டிலும் 1960 ஆண்டிலும் கேட்கப்பட்டவற்றை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோமே தவிர, அதற்கு பின்பு ஒரு நீண்ட வரலாறு வந்தது. அந்த வரலாற்றிலே வந்து ஒரு நடைமுறை அரசியை நாங்கள் 31 ஆண்டுகள் நடாத்தி உலகத்துக்கு ஒரு தீவுக்குள் இரு அரசு என்பதை கூட நிரூபித்து காட்டினோம். அது வந்து இன அழிப்பால் சீரழிக்கப்பட்டது. அதற்கான நீதி என்ன, அதற்கான தண்டனை நீதி வழங்கப்பட்டதா, பரிகார நீதி வழங்கப்பட்டதா, அவற்றையெல்லாம் பேசுவதற்கு ஆயத்தமில்லை. அது மட்டும் இல்லை, இவர்களே எல்லாரும் ஒன்று சேர்ந்து அது இன அழிப்பில்லை, அது வந்து மனிதாயத்துக்கு எதிரான குற்றம், மனித உரிமை வன்முறை, யுத்த குற்ற செயல் என்று சொல்லி கொண்டு வரப்பட்ட முறைமைகளுக்கு ஆதரவு தெரிவித்தார்கள். உள்ளக முறைக்குள்ளேயே நாங்கள் தீர்வு கண்டுமென்று சொன்னார்கள். ஆகவே இந்த மனநிலை தான், அதாவது எனக்கெல்லாம் தெரியும் என்றது ஒரு நிலை, மறுநிலையில் வந்து எங்களுடைய கட்சி, எங்களுடைய அமைப்பு, நாங்கள் தான் என்று சொல்லி ஒவ்வொருவரும் வந்து கட்சியாக ஒவ்வொருவரும் அமைப்பாக மாறினா அந்த நாட்டினுடைய நிலை என்ன? பல்குழுவும் பால்சையும் முற்பகையும் எழுந்தளிக்கும் கொள்குறும்பும் இல்லாதிருப்பது நாடு என்று வள்ளுவன் சொன்னானே, அந்த நிலை எல்லாருமே இன்றைக்கு பல்குழுவு அணிக்கின்றார்கள். இப்பொழுது அங்கு இந்த தேர்தல் முடிவுக்கு பின்னர் ஒரு சிலர் திரும்பவும் வந்து ஒரு தங்களுடைய அரசியல் நலம் சார்ந்த முறையில் ஒருங்கிணைய பார்க்கின்றார்கள். அந்த ஒருங்கிணைய பார்க்கின்ற அந்த நிலையில் மக்களுடைய கருத்துக்கள் அங்கு உள்வாங்கப்பட்டு மக்கள் இணைக்கவில்லை. மக்களுடைய இன்றைக்கு உலகத்திலேயே சிவில் சமூகங்கள் தான் உலகத்தை வந்து கட்டமைத்துக் கொண்டிருக்கின்றது. எங்கு பார்த்தாலும் சிவில் சமூகங்களுக்கு ஊடாகத்தான் உலகத்தினுடைய வளர்ச்சி இருப்பதை கண்ணால் பார்க்கின்றோம். எந்த ஒரு நாட்டிலும் கூட, எந்த ஒரு நாட்டுக்கு மேலே கூட அழுத்தங்களை வெளிப்படுது. இன்று கூட பிரித்தானியாவில் இவ்வளவு அறுதி பெரும்பான்மையோட வந்த லேபர் கட்சி கூட இந்த ஒரு குறிக்கப்பட்ட காலத்தில் தன்னுடைய செல்வாக்கு இழந்து கொண்டு போகின்றது என்று சொல்லி சிவில் சமூகங்கள் வந்து சுட்டிக்காட்டி அதனை
மாற்றி அமைக்க சொல்லி கேட்கின்றார். ஆனால் சிவில் சமூகங்கள் இணைக்கின்ற தன்மையில் அனுரகுமார திசாநாயக்கா கடந்த வாரத்தில் ஊடகையிலாளர் எல்லா ஊடகவியலாளரையும் அழைத்து அந்த ஊடகவியலாளருக்கிடையில் தான் உட்கார்ந்திருந்து பேசியிருக்கிறார். என்ற ஊடகம் நாட்டினுடைய மிகப்பெரிய தேச உருவாக்க சக்தி வாய்ந்தது தெரியும். பிரதமர் அவர்கள் எல்லா கல்வியாளர்களையும் அழைத்து அவர்களுக்குள்ளே நாங்கள் முடிவெடுக்கும் செயற்பாடும் இந்த அறிவாக்க திறனும் ஒன்றிணையப்பட வேண்டும், கல்வி முறை மாற்றியமைக்கப்பட வேண்டும் பேசியிருக்கிறார். அவர்களுக்கு தெரிந்த அந்த விஷயம் தங்களை விட்டுக் கொடுத்து மக்களுக்காக வாழ்கின்றார்கள். நாங்கள் எங்களை பெரிதுபடுத்தி இந்த கட்சியான இதை செய்தது, எந்த அமைப்பு தான் இதை செய்தது, நாங்கள் அங்கே வெட்டி விழுத்துகிறோம் என்று நிற்கின்ற அந்த ஆணவத்தை பற்றி நிறையவே பண்பாட்டிலும் சமயத்திலும் பேசியும் இந்த மாதம் மார்கழி மாதம் பண்பாட்டின் மாதம், திருப்பாவையும் பாடப்பட்டு கிறிஸ்துமஸும் கொண்டாடப்பட்டு சமூக நிலையிலே மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்ற ஒரு காலம். இந்த காலத்தில் கூட அந்த நான் தான் எனது தான் என்ற அந்த தன்மையிலிருந்து வெளிவராமல் இருப்பதுதான் மிகப்பெரிய சிக்கலாக இருக்கின்றது. அதிலிருந்து கூட்டாக செயல்பட வேண்டும் என்ற அந்த மனநிலைக்கு அவர்கள் மாற வேண்டும். இது தனிப்பட்ட மனிதருடைய ஒரு விவகாரம் இல்லை, இது ஒட்டுமொத்த தமிழினத்தினுடைய விவகாரம். எனவே அந்த மனப்பான்மையில் மாற்றம் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நன்றி மாஸ்டர். மிகவும் தெளிவாக சிறப்பாக உங்களுடைய கருத்தை பதிவு செய்ததற்காக நன்றி. அரசு அவர்கள் உங்களிடம் வருகின்ற மாஸ்டருடைய கட்டுரையில் மாஸ்டர் கூறியது போல் கூட்டு கட்டமைப்பு முக்கியம் என்ற விடயங்களை இங்கே வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. தனி மனிதர்களுடைய பொறுப்பு என்று மாஸ்டர் கூறியிருந்தார். இவ்வளவு விடயங்களையும் பார்க்கும் பொழுது குமார திசாநாயக்காவே ஏற்கனவே கூறியது போல், எல்லோரும் கூறுவது போல் சிறப்பாக அவர் தங்களுடைய கட்சியை கூட்டாக செயல்படுத்தி இருக்கிறார். அவ்வாறான ஒரு நிலைமையை ஏற்படுத்துவதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கின்றன, என்னென்ன உடனடி தேவைகள் இருக்கிறது தமிழ் தரப்பை பொறுத்தமட்டும்? தமிழ் தரப்பை பொறுத்தவரையில் இலங்கை அரசை விட எங்களுக்குத்தான் அதிகளவான தேவைகள் இருக்கின்றன. ஏனென்றால் போர் முடிவடைந்த பின்னர் ஒரு இனத்தின் ஒரு தேசத்தின் கட்டுமானத்தில் நாங்கள் ஒருங்கிணைய வேண்டியவர்கள். முதலில் நாங்கள் ஒருங்கிணைந்திருக்க வேண்டும். சிங்களவர்களுக்கு முன்னுதாரணமாக நாங்கள் தான் இருந்திருக்க வேண்டும். ஆனால் இங்கு நடப்பது அது அவ்வாறானது அல்ல. இப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்ப அந்த மாகாண சபை தொடர்பாக பேசிய போது அவங்க இப்ப தமிழ் பத்திரிகையில் வந்த, அதாவது டில்வின் சில்வாவின் கருத்து தொடர்பாக பேசிய விளக்கம் அளிக்கின்ற போது சிங்கள பத்திரிகைகள், அதாவது ஜேவிபியின் தலைவராக டில்வின் சில்வாவையும் என்பிபியின் தலைவராக அனுரகுமார திசாநாயக்கா தான் போடுகிறார். 2 பந்திகள் என்று எழுதிவிட்டு ஜேவிபியின் தலைவரின் கருத்தும் என்பிபியின் தலைவரின் கருத்தும் என்றுதான் போடுகிறார். அவர்கள் என்னென்று சொன்னால், நீங்கள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 21 கட்சிகள் இணைந்துதான் அந்த வெற்றியையும் பெற்றிருக்கிறார்கள். தமிழர் தரப்பை பொறுத்தவரையில் இணைவு என்பது அவரவர் சுய லாபத்துக்காக மேற்கொள்ளப்பட்டதே தவிர, உங்களுக்கு தெரியும் இந்த பொது வேட்பாளர் விடயத்தில் ஒரு ஏற்படுத்தப்பட்ட இணைவாக இருக்கலாம். அதன் பின்பும் சில கட்சிகள் 4 கட்சிகள் 5 கட்சிகள் என்று இணைந்ததாக இருக்கலாம். சரி, இந்த இணைவுகள் இணைந்து செயற்படுவது என்பது எப்போது சாத்தியமாகும் என்று சொன்னால், நீங்கள் மக்களுக்கான ஒரு இப்ப மாஸ்டர் சொன்ன மாதிரி நீங்கள் சமகால அரசியல் பிரச்சனைகளை ஆய்வு செய்யும் போதுதான் இது சாத்தியமாகும். சரி, இப்ப நாங்கள் அண்மையில் இதில் கலைத்திருந்தோம், அது ஒரு காரசாரமான விடயம். யாழ் பல்கலைக்கழகத்துக்கும் சீனாவுக்கும் இடையிலான முரண்பாடுகள், அதை ஊக்குவித்தது இந்தியா. அப்ப சீன தூதுவர் சொன்னது ஒன்றுதான், என்ன, நாங்கள் உங்கள் மாணவர்களுக்கு புலமை பரிசில்களை தருவதற்கு நீங்கள் அதில் அக்கறை இல்லை என்றால், படிப்பதற்கு உங்களுக்கு அக்கறை இல்லை என்றால், அதை இன்னொரு பங்களாதேஷோ அல்லது நேபாளக்காரனோ வேற ஒரு நாட்டு மாலதீவுக்காரனோ எடுத்து படிச்சுட்டு போவான். அவன் அந்த தொழில்நுட்பத்தை படித்து தன் நாட்டை முன்னேற்றி விட்டு போவான். அப்ப இதை நீங்கள் அரசியலுக்கு நீங்கள் ஏன் போகிறீர்கள்? பல்கலைக்கழகம் உங்களுக்கும் நீங்கள் அரசியலுக்கு போகிறதா என்றால் நீங்கள் மக்களுக்கு என்ன செய்தீர்கள்? இந்த காலத்தில் நமது தேச கட்டுமானத்துக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் என்ற ஒரு கேள்வி இருக்கு. அந்த விவகாரம் சூடு பிடித்த பிற்பாடு இந்த வாரம் இந்தியா வடக்கிலிருந்து யாழ் பல்கலைக்கழகத்திலிருந்து 100 மாணவர்களுக்கும் கிழக்கிலிருந்து 100 மாணவர்களுக்கும் புலமை பரிசுகளை வழங்கியது. இது தொடர்பாக ஒரு பீடாதிபதியோட கலைக்கும் போது அப்ப அவர் சொன்னது ஒன்றுதான், யாழ்ப்பாணத்தில் இருக்கிற இந்திய தூதரகம் எங்களை எதுவும் செய்ய விடுவதில்லை, ஒரு மறைமுகமான அழுத்தம் தருகிறது என்று ஒரு பீடத்தில் பீடாதிபதி கதைத்தார் என்னுடன். அப்ப நான் கேட்டேன், சரி
எங்களுக்கு இப்போதைக்கு என்னென்றால் எங்களை மக்களோட வாழ்வாதாரம், எங்களுக்கான தொழில்நுட்பம், எங்கள் தேசத்தின் கட்டுமானம். இந்தியாவும் பிரச்சனை இல்லை. சீனாவுக்கு இணையாக இந்தியாவிலும் தொழில்நுட்பங்கள் இருக்கின்றன. இந்தியாவும் பொருளாதாரத்தில் வளர்ந்து வருகின்ற நாடு. அப்ப இந்தியா அதை தரட்டும், நீங்கள் இந்தியாவிடம் கேளுங்க. இப்ப அவர் சொன்னார் பெங்களூர்ல ஒரு மீட்டிங் இருக்கின்றது, அதுக்கு வர சொல்லி இருக்கிறாங்க, நாங்கள் அதுல போவோம். எங்களுக்கு எந்த நாங்கள் ஒரே ஒரு பாலிசி தானே, எந்த நாடும் எங்களுக்கு எதிரானது அல்ல என்பதுதான் ஒரே ஒரு பாலிசி. அப்ப நீங்கள் கேளுங்கள். ஆனால் அதுக்கு அப்புறம் இது நான் கதைத்தது கிட்டத்தட்ட ஒரு வருடம், 2023. அதன் பிற்பாடு ஒன்றும் நடைபெறவில்லை. இன்று சீன தூதுவர் வாயை திறந்தவன் இந்தியா ஒரு அசைவை காட்டியிருக்கு. உங்களுக்கு ஒன்று தெரியுது, எங்க அடிச்சால் எங்க வலிக்கும். இதுதான் அரசியல். நீங்கள் அரசியலை வடிவாக புரிந்து அரசியல் செய்வது இலகுவானது. நீங்கள் எல்லாரும் சொல்ற அரசியல் கடினமானது இல்லை. அரசியல் கடினமானது என்று சொன்னால் 1949 ஆண்டு உருவாகிய ITKயை புறந்தள்ளி 4 மாதத்தில் அர்ஜுனா வெல்ல முடியாது என்னண்டு. அப்ப இவ்வளவு இலகு பாத்தீங்களா? 49 ஆண்டுல இருந்து இந்த கட்சிக்கு ஒரு 3 மாதத்தில் ஒரு தன் தூக்கி எறிஞ்சு முன்னுக்கு வரானா என்ன அரசியல்? எப்படி அந்த சாணக்கியம் தெரியும் மக்களோட. இப்ப மக்களோட மாஸ்டர் தான் சரியா சமகால பிரச்சனைகள். நீங்க சமகால பிரச்சனைகள் என்ன? தொழில்நுட்பம் உங்களுக்கு தேவை. இந்த வளர்ந்து வருகின்ற உலகோட போட்டி போடுறதுக்கு இணையாக உங்களோட அடுத்த சமூகத்தை நீங்கள் வளர்த்து விட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அடுத்ததாக அந்த மக்களுடைய பொருளாதார வளத்தை தேடி வளர்க்க வேண்டும். இன்றைக்கு இலங்கையின் ஆய்வு நிறுவனம் கூறியிருக்கின்றது, 2026 ஆண்டு வரையும் 22% பவர்ட்டி இருக்கும் இலங்கையில். அது ஒன்றும் செய்யும். அடுத்தது IMF கொள்கைகள், அவங்கள் ஆட்சியை பிடிக்கிறதுக்காண்டி முன் வச்ச கொள்கைகள் இதண்டு இன்ஃபிளேஷன்ல இருந்து இப்ப டீஃபிளேஷனாக போகும். அப்ப 3 மாதம் டீஃபிளேஷன். அவங்க சொல்றாங்க டீஃபிளேஷன் என்று சொன்னால் பொருட்களின் விலை குறையும், விலை குறைஞ்சால் உற்பத்தி குறையும், உற்பத்தி குறைஞ்சால் வேலையாக்கின்ற சம்பளம் குறையும், வேலை வாய்ப்புகள் குறையும். எனவேதான் பிரித்தானியா கூட 2% இன்ஃபிளேஷனை ஒரு வச்சிருக்கிறாங்க. படாரது கீழையும் போகாது, மேலையும் வராது. அப்ப இது எல்லாத்தையும் மேவி வாரத்துக்கு மிகப்பெரிய காலம் எடுக்கும். ஆனால் அதே சமயம் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் NPPயை பொறுத்தவரையில் அடுத்த உள்ளூராட்சி தேர்தலுக்கான நடவடிக்கைகளில் இறங்கிவிட்டார்கள் அடுத்த கட்டத்துக்கு. எனவேதான் அவர்கள் சொல்கிறார்கள், ரணில் கூறியதோ அல்லது எதிர்த்தரப்பு கூறியதோ எந்த எதிர்ப்பு கூறலும் நடைபெறவில்லை என்பதை முன்னிறுத்தி கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கின்றது, அன்றாட பிரச்சனைகள் இருக்கின்றது, சமூக பிரச்சனைகள் இருக்கின்றது, அடுத்த தேர்தல் இருக்கின்றது. இப்ப நீங்கள் கேட்டது போல ஒருங்கிணைவு என்பது எவ்வளவோ விடயங்களில் நீங்கள் ஒருங்கிணைந்து செய்யப்பட முடியும். ஒருங்கிணைவு என்று இப்ப நாங்களும் எங்க ஒன்று கூடுறோம், ஏதாவது ஒரு கல்யாண வீடோ அல்லது ஒரு கூட்டமோ ஒரு செயற்பாட்டுல தான் நாங்கள் ஒன்று கூடுறோம். ஏதாவது ஒரு செயற்பாடு, அந்த செயற்பாட்டை தான் வைத்தால் தானே. ஆனால் செயற்பாட்டில் நீங்கள் தனித்தனியாக தான் நிற்கிறீர்கள். அதான் இந்த பிரச்சனை. இப்போது மனித உரிமைகள் தினம் வருகின்றது 10ஆம் தேதி, அனைத்துலக மனித உரிமைகள் தினம். அது தொடர்பாக ITKP ஒரு நல்ல ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். அவர்கள் வெளியிட்ட அறிக்கையில் 60 பேரை பரிந்துரை செய்ததாக கூறியிருக்கிறார்கள். ஓகே, இது தொடர்பாக 2019 நான் முதலும் சொன்னேன், நான் திருப்பி கூறுகிறேன். 2019 ஆண்டு ஜஸ்மின் சுகா கூறியது போல தன்னிடம் 360 பேர் தான் வந்து பதிந்திருக்கிறார்கள். அதாவது உங்கள் 40,000 பேர் காணாமல் போன என்று கூறுகிறீர்கள், அவர்களை சொல்லுங்கள் வந்து பதிவு. அதை நான் அதை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்று 2 மீட்டிங்கில் கதைத்த போது தமிழ் செயற்பாட்டாளர்கள் வந்து சொன்னார், அவர்கள் அமெரிக்காவுக்காக செயற்படுகிறார்கள், அதை திடீரென்று மாற்றி விடுவார்கள், அப்படி இப்படி என்று கூறினார். ஓகே, அப்ப நான் யோசிச்சேன், அப்ப இவங்கள்ட்ட அதை விட பெரிய நல்ல திட்டம் இருக்காக்குமா என்றால் ஜஸ்மின் ஜூகா செய்யறது பிளே என்று சொன்னால் நீ சரியா செய்தாதானே அது பிளே என்று சொல்லலாம். ஆனால் இன்று வரை ஒன்றும் இல்லை, எதுவும் இல்லை. இல்ல நீங்க செய்திருக்கலாம், அந்தந்த துறையில் நிபுணர்களை இணைத்திருந்தான், அந்தந்த துறையில் நீங்கள் கூறியது போல ஒருங்கிணைவு என்பது இதுகள்லாம் ஒருங்கிணைவு. உண்மைதான்.
நன்றி அரசோர்களே. மாஸ்டர் உங்களிடம் வருகிறேன். இப்போ ஒருங்கிணைவு தான் தமிழ் மக்களை பொறுத்த மட்டும் முக்கியம். அதற்கு இப்போ நீங்கள் ஏற்கனவே யூஸ் கேஸை காட்டிவிட்டீர்கள் என்பிபியினுடைய நிலைமை. உங்களுக்கு தெரியும், கடந்த 5-6 ஆண்டுகளாக நாங்கள் விமர்சித்துக் கொண்டு வந்தோம். குறிப்பாக ILC தமிழில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தொடர்பாக அவருடைய தலைமைத்துவம் இருக்கிறது. ஆனால் இதுவரையில் அந்த தலைமைத்துவத்தை வெளிப்படுத்தாத ஒரு விரக்தி தமிழ் மக்கள் மத்தியில் நான் அவதானித்திருக்கின்றேன். ஆனால் இந்த தேர்தலுக்கு பின்னர் ஒரு மாற்றம் வந்திருப்பது போல் தெரிகிறது. குறிப்பாக ஸ்ரீதரன் அவர்களை போய் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் சந்தித்தது தொடர்பாகவும், இனி தமிழ் மக்கள் பேரவை உருவாக்கப்பட்ட பொழுது அதை உடைக்க வேண்டும் என்று உடைத்தார்கள். ஆனால் இப்பொழுது அதனூடாக நாங்கள் பயணிக்கலாம் என்ற விதத்தில் கூட பேசப்படுகிறது. ஒருங்கிணைந்து செயல்படுகிற தன்மையை காட்டினால் செயல்படுவார்களோ இல்லையோ எனக்கு தெரியவில்லை. ஆனால் அதுக்கிடையில் பொறுக்க முடியாமல் உடனடியாக தமிழரசு கட்சி அங்கே அனுரகுமார் திசாநாயக்காவை சந்தித்து விட்டார்கள். இனி கன்னி உரையெல்லாம் ஆற்றியிருக்கிறார்கள். அதில் அனுரகுமார் திசாநாயக்காவுடைய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், அவர் அமைச்சராக இருக்கலாம் என்று நம்புகிறேன், நாங்கள் தமிழ் முஸ்லிம் மக்களோடு கேம் விளையாட வரவில்லை என்று இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் கூறியிருக்கிறார். அது கூறும் பொழுது தமிழர்களுக்கு நடந்த படுகொலையாக இருக்கட்டும், படுகொலை என்ற அவற்றையெல்லாம் தவிர்த்துக் கொள்வார்கள், நடந்த கலவரம் என்றுதான் கூறியிருந்தார். 40 நடந்தது, 50. ஆனால் கன்வீனியன்ட்லி 83 அவர் சுட்டிக்காட்ட மறந்து போனார். நான் உடனடியாக எனக்கு ஞாபகம் வந்தது. ஏனென்றால் அதில் டில்வின் சில்வா அவர்கள் ஒரு படம் ஒன்று நீங்கள் எல்லோருமே பார்த்திருப்பீர்கள். அங்கே ஒரு தமிழ் இளம் பையன் ஒருவன் நிர்வாண அதில் நின்று கையை கட்டிக்கொண்டு சிரித்துக் கொண்டிருந்த அந்த காட்சியை எல்லோரும் பார்த்திருப்பார்கள். என்னுடைய கேள்வி என்னவென்றால், இப்ப அனுரகுமார திசாநாயக்காவுக்கு நிச்சயமாக தெரியும் அந்த நாட்டில் தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வு தேவை, அரசியல் தீர்வு தேவை என்றதை அவர் உணர்ந்திருக்கிறார் என்றது தெரியும். ஆனால் அவர் சில வேளைகளில் நீங்கள் ஆரம்பத்தில் கூறியது போல் எல்லோரும் இலங்கையர்கள் என்று அப்படி கொண்டு வந்து ஒரு புதிய அரசியல் அமைப்பை உருவாக்கி அதற்குள் மடக்கப் போகிறார். ஆனால் என்னுடைய கேள்வி என்னென்றால், நீங்கள் சற்று முன்னதாக தொட்டு காட்டினீர்கள், தமிழ் மக்களை பொறுத்தமட்டில் தண்டனை நீதி, பரிகார நீதி இவை வழங்காமல் அந்த தீவில் தமிழ் மக்களுக்கு அரசியல் தீர்வு ஒன்றை பெற்றெடுக்க முடியும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள். அதற்கு அவர்கள் இணங்குவார்களா? நீங்கள் முக்கியமான விடயத்தை சுட்டிக்காட்டி இருக்கிறீர்கள். இன்று மட்டுமில்ல, 1986 ஆண்டிலிருந்து ஈழத்தமிழர்கள் மேல் இந்த இனஅழிப்பு நோக்கிலான, இனத்துடைப்பு நோக்கிலான, மற்றது பண்பாட்டு இனஅழிப்பு நோக்கிலான செயற்பாடு நடைபெறுகின்ற பொழுது இதுவரை எதற்கு நீதி வழங்கப்பட்டது? இன்றைய பிரச்சனை இருக்கட்டும், சரி, அத யுத்தத்தினுடைய பிரச்சனை, யுத்தத்தினுடைய பின்னணியில் பார்க்க வேண்டும். யுத்தம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி கோத்தபாய பாணியில பேசலாம். ஆனால் 1986 ஆண்டிலிருந்து இன்று மட்டும் என்ன செய்தீர்கள்? நீதிமன்றங்கள் எங்க சென்றது? சட்டத்தின் முன் எல்லோரும் சமம் என்கின்ற அடிப்படை தத்துவம் எங்க போனது? இதில் என்ன பிரச்சனை என்று சொன்னால், இப்பொழுது அரசவர்கள் கூறிய விடயம், அதாவது கொழும்பு பல்கலைக்கழகத்தை எடுங்கள். கொழும்பு பல்கலைக்கழகம் அதனுடைய, அல்லது கலனிய பல்கலைக்கழகத்தை எடுங்கள், அல்லது ருகுண பல்கலைக்கழகத்தை எடுங்கள், எந்த பல்கலைக்கழகத்தையும் எடுங்கள், சிங்கள பக்கத்தில் இருக்கின்ற பல்கலைக்கழகம் இல்லை, பேராத பல்கலைக்கழகத்தையும் எடுங்கள். இந்த பல்கலைக்கழகங்கள் எல்லாம் என்ன செய்யறதுன்னு சொன்னால், தங்களுடைய மக்களுக்கான வாழ்வுக்கான, அரசியல் வாழ்வுக்கான, பொருளாதார வாழ்வுக்கான, சமூக வாழ்வுக்கான சட்டகங்களை, பிரேம்ஸை உருவாக்கி கொடுக்கின்றன. கடந்த வருடத்திலே பேரான பல்கலைக்கழகம் இந்த பௌத்த நாடு என்பதை வெளிப்படுத்தக்கூடிய முறையில் மகாவம்சத்தை அனைத்துலக பாரம்பரியமாக போற்றப்பட வேண்டும் என்று யுனெஸ்கோவோடு சேர்ந்து வேலை செய்து, யுனெஸ்கோ அங்கு சென்று இந்த மகாவம்சத்தை அனைத்துலக பாரம்பரியமாக போற்றி இருக்கிறது. அப்ப இப்பொழுது தமிழர்களுக்கு எதிராக திட்டமிட்ட முறையில் அரசியல் ரீதியாக எழுதப்பட்ட ஒரு சாசனம் இன்றைக்கு அனைத்துலக பண்பாட்டு சாசனமாக உலகாக மாற்றப்பட்டிருக்கு. யாரால் மாற்றப்பட்டது? பேராத பல்கலைக்கழகத்தால் மாற்றப்பட்டிருக்கின்றது. கொழும்பு பல்கலைக்கழகத்தை எடுத்தீங்கன்னா, கொழும்பு பல்கலைக்கழகம் காலத்துக்கு காலம் இருக்கின்ற அரசாங்கத்துடன் முரண்படுவார்கள். நீங்கள் எடுத்து வைக்கிறீர்கள் என்றால், இருந்த அரசாங்கங்கள் கூடுதலாக பேராதனை பல்கலைக்கழகத்துக்கு மேலும் கொழும்பு பல்கலைக்கழகத்துக்கு மேலும் நடத்திய தாக்குதல் தான் கூட. ஆனால் அவர்கள் அதுக்கு வளைந்து கொடுக்கவில்லை. பாராளுமன்றத்தை கூட இந்த பல்கலைக்கழகங்கள் விமர்சித்திருக்கின்றன, செயற்பட்டிருக்கின்றன. ஆனால் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகம், மட்டக்களப்பு பல்கலைக்கழகம் ரெண்டையும் எடுத்தால், சரி, மட்டக்களப்பு பல்கலைக்கழகம் தான் இளவயதில் இருக்கின்றது, அதை கொஞ்சம் பின்னர் ஆராய்வோம். ஆனால் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் 74ஆம் ஆண்டில் தோற்றம் பெற்ற என்ற அளவிலே இன்றைக்கு அரை நூற்றாண்டை கடந்து நிற்கின்றது. இந்த அரை நூற்றாண்டு காலத்தில் தமிழ் மக்களுடைய சமூக, பொருளாதார, அரசியல், ஆன்மீக வாழ்வுக்கான எந்த சட்டகத்தை நீங்கள் உருவாக்கி கொடுத்திருக்கின்றீர்கள்? நீங்கள் படித்தவர்கள், நீங்கள் வரி பணத்தில் படித்தவர்கள், மக்களுடைய வரிப்பணத்தில் தான் இந்த பல்கலைக்கழகங்கள் செயற்பட்டன.
மிகப்பெரிய சிந்தனையாளர்கள் எல்லாம் உள்வாங்கி இருந்தீர்கள், எல்லாம் இருக்கின்றது, போற்றுகின்றோம். ஆனால் இன்று வரை அரசு கூறிய மாதிரி இந்த சோடாப்புட்டி அரசியல்னு சொல்லுவார்கள், சோடாப்பத்தில் உடைச்சோன்னா கேஸ் புஷ் தூக்கி அடிக்கும். அது மாதிரி கடந்த காலம் ஏதாவது நடந்த உடனே அதுக்கு ஒரு கதை சொல்றதா இருக்கிறீங்களே தவிர நீங்கள் செய்கிற பிள்ளையால் கடந்த வாரத்தில் கூட அரசு சுட்டி காட்டினார். ருகுண பல்கலைக்கழகம் கடலுக்கடியில் வந்து கோபல்ட் படுக்கைகள் இருக்கின்றன என்பதை வெளிப்படுத்தினால்தான் இன்று எல்லா நாடுகளும் படியெடுக்கின்றன. முந்தி வந்து எங்களிடத்தில் படியெடுத்த காரணம் மன்னாரில் இருந்த முத்து குளிப்பு தான் ஒரு காரணம். அந்த முத்து குளிப்பு துறைமுகத்திலே ஒரு முத்து கூட கிடையாது. ஆனால் பிரித்தானிய கேட்கின்றோமா, நீங்கள் வந்து இன அழிப்பை அந்த அதாவது பயாலஜிக்கல் ஜெனசைட், அதாவது உயிரியல் இன அழிப்பை செய்து அந்த பகுதியில் இருந்த எல்லா முத்துக்களையும் அகற்றி போட்டீர்கள், வேறு இடத்தில் கொண்டு வந்து அங்கே திரும்பவும் வந்து அந்த முத்துக்கு குளிப்பு பொருளாதாரத்தை உருவாக்குவதற்கான வசதிகளை செய்யுங்கள், நிதி அளியுங்கள், யாராவது கேட்டிருக்கிறோமா? அதே மாதிரி தான் எங்களுடைய புத்தளத்தை எடுங்கள், அல்லது வந்து கிழக்கு மாகாணத்தை எடுங்கள், திருவண்ணாமலை எடுங்கள், இல்மனைட்டை அள்ளி கொண்டு சென்று இன்னைக்கு வந்து அந்த இல்மனைட்டுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு தளமாக கூட திருவண்ணாமலை இருந்திருக்கின்றது. அந்த இல்மனைட்டை எடுக்கிற அந்த ஆராய்ச்சியில் தான் கலாஜோகி ஆனந்தகுமார சுவாமி முத்துக்குமார சுவாமியினுடைய மகனாக பிரித்தானியாவில் இருந்தவர் அந்த கனிமவள துறையினுடைய அறிவியல் விஞ்ஞானியாகவும் இருந்தவர். அதை பற்றி ஆராய்ச்சி செய்வதற்குத்தான் இலங்கைக்கு சென்றார். அவர் இலங்கைக்கு சென்ற இடத்தில் தான் இங்கு வந்து நிறவரி காரணமாக அவருடைய பதவி பறிக்கப்பட்டதும் அதன் பின்னர் தான் அவர் வந்து இந்த இலங்கை மக்களை பற்றிய சிந்தனைகள் போய் டான்ஸ் சிவா என்ற மிகப்பெரிய அறிவியல் ஆன்மீக தொகுதியை வெளியிட்டதும் பௌத்த கலாச்சார சின்னங்கள் போற்றப்பட வேணும், பௌத்த கலாச்சாரம் பேணப்பட வேண்டும் என்று கூறின வரலாறுலாம் பெறுகின்றது. யார்? பல்கலைக்கழகத்தினுடைய பட்டதாரிகளும் செய்கின்றார்கள். ஆனால் இன்றைய தினத்திலே நாங்கள் மாணவர்களுக்கு ஆண்டு முடிகின்ற பொழுது சிலபஸ் என்று கட்டமைக்கப்பட்டு வைத்திருக்கின்ற அந்த தொகுதியிலிருந்து அவர்களுக்கான பாடங்களை ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொடுத்து விட்டு அந்த தொகுதிக்குள் அந்த போலோ பிறகு வந்து கல்வியை பற்றி சொன்ன மாதிரி பேங்க்ல டிபாசிட் செய்கிற மாதிரி இவருடைய தலைக்குள் உங்கள் எண்ணங்களை எல்லாம் வைத்து போட்டு அது எவ்வளவு தூரத்துக்கு தாளில வந்து மதிப்பீட்டு கொடுக்குற இதை தான் செய்கிறோம். இதுதான் சிக்கலான விடயம். அரசும் அதே பல்கலைக்கழகத்தான் படித்தவர். நானும் வந்து மாஸ்டர்ஸ் குவாலிஃபையிங் தமிழ் எக்ஸாம் அதே பல்கலைக்கழகத்தை எடுத்துனாங்க. அந்த பல்கலைக்கழகத்தை பற்றி எங்களுக்கு தெரியும். ஆனால் என்ன பிரச்சனை என்றால் அங்கிருக்கின்ற சிந்தனையாளர்களை கூட அவர்கள் ஏதாவது பொதுப்படையாக கதைக்க வலிக்கிட்டால் அவர்கள் இனத்துக்கு எதிரானவர்கள், மொழிக்கு எதிரானவர்கள், கூட்டி தள்ளப்படுவர்கள். அப்படிதான் ஊடகம் வந்து சரியான முறையில் செயற்பட வலிக்கிட்டால் அது வந்து அமைப்புக்கு எதிரானது, கட்சிக்கு எதிரானது, தலைவருக்கு எதிரானது. மதிப்புக்குரிய யாழ்ப்பாண பாராளுமன்ற உறுப்பினர் கையேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களையும் அவருடைய தந்தையையும் அவருடைய பாட்டனையும் கூட தமிழ் மக்கள் வந்து தங்களுடைய இனத்தினுடைய வரலாற்றோடு பிரிக்கப்பட முடியாத பங்களிப்பு செய்தவர்கள் என்ற அந்த பெரிய மதிப்புடன் தான் பார்க்கின்றது. இல்லை என்று சொல்லவில்லை. நீங்கள் கூறிய மாதிரி அவருக்கும் அந்த ஆளுமை இருக்கின்றது, இல்லை என்று கூறவில்லை. ஆனால் அவருடைய ஆளுமையை அவர் சரியான முறையில் பயன்படுத்த வேண்டிய சிக்கல்களும் இருக்கிறார். அவர் ஐக்கிய நாடு சபைக்கு வந்த பொழுது ஒரு முறை கூறினார், நாங்கள் வந்து 6வது திருத்தத்துக்கு உட்பட்ட நிலையிலையும் பயங்கரவாத தடை சட்டத்துக்கு உட்பட்ட நிலையிலும் அங்கு வாழ வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. ஆனபடினால் அவர்கள் வந்து நெளிந்து வளைந்தான் போவார்கள். ஆனால் அவர்கள் நெளிந்து வளைந்து போகின்ற பொழுது வெளிநாட்டில் இருக்கின்றவர்கள் தான் இந்த மாதிரியாக இருக்கிறது என்று நாங்கள் கொடுக்கின்ற அழுத்தம் அவர்களுக்கு துணையாக இருக்க வேண்டும். அவர்கள் எங்களை வைத்துக் கொண்டு இவர்கள் இப்படி சொல்கின்றார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சொல்லி கேட்பதற்காகத்தான் பேசுகின்றோம். அவர்களுக்கு துன்பம் தெரியும், அவர்கள் இங்கு நேரடியாக பேச முடியாது என்பதும் எங்களுக்கு தெரியும். நாங்கள் ஏதோ கண்ணை கட்டி காட்டில் வாழ்கிற நிலையில் இந்த ஆய்வுகளை செய்து கொண்டிருக்கவில்லை. அவருக்கு இருக்கிற துன்பங்களுக்கு நல்லாக தெரியும். அவர் இப்பொழுது கூட இந்த பார்லிமெண்டத்தில் பேசுகின்ற பொழுது, தொடங்குகின்ற பொழுது, நான் ஸ்ரீலங்கன் என்பதை நம்புகிறேன். அது வந்து எங்களை பொறுத்த மட்டும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் அவரை பொறுத்த மட்டும் அந்த வசனத்தை கூறித்தான் இப்ப இருக்கிற சூழ்நிலைக்குள் தன்னை நிலைப்படுத்திக் கொண்டு அவர் தொடர்ந்து பேச வேண்டிய தேவையில் இருக்கின்றார் என்பது புரியும். ஆகவே அவரை நாங்கள் கிண்டல் செய்யவில்லை, அவருடைய மதிப்பையோ அவருடைய ஆற்றலையோ செய்யவில்லை. அவருடைய பேரன் 50க்கு 50 கேட்ட பொழுது அவர் சட்டமாமையது என்ற காரணத்தினால் அவர் சரியான முறையிலே இலங்கை தீவினுடைய சட்டவாக்க மேலாண்மை வந்து சிங்களர்களுக்கு செல்லக்கூடாது என்பதற்காக தமிழ் பேசும் மக்களுக்கு 50% ஆசை
அவசரங்களும் சிங்கள மக்களுக்கு 50% அவசரங்களும் வேண்டும் என்று கேட்டார். அது மிகப்பெரிய சட்டவாக்கு நிலையில் எடுத்து பார்த்தால் அதுதான் இலங்கைக்கான மிகப்பெரிய தீர்வு. அது அன்று அனுமதிக்கப்பட்டிருந்தால் இன்று அந்த நிலை இல்லை. ஆனால் எஸ்ஜேவி செல்நாயம் அவர்கள் திட்டமிட்ட முறையிலே அரசியல் மயப்படுத்தினார். அரசியல் மயப்படுத்தி அந்த பின்னணியில் தான் சமஷ்டியை கேட்டார்கள். சமஷ்டியை கேட்கின்ற பொழுது இவர்கள் செய்த பிழை என்னவென்று சொன்னால், ஜிஜி பொன்னம்பலம் சட்டவாக்கத்தில் மேலாண்மை இருக்கக்கூடாது என்று கேட்கின்ற பொழுது இலங்கை முழுவதிலும் தமிழ் மக்களுக்குரிய இறமையும் சிங்கள மக்களுக்குரிய இறமையும் சமப்படுத்தான் கேட்டார். சமஸ்தியை கேட்ட பொழுது செய்த மிகப்பெரிய சிக்கல் நிலை என்னன்னு சொன்னால், அவர்களுடைய ஆட்சிக்குள் அதிகார பெருவாக்கள் நிலைக்கு வந்தார்கள். அவர்களுடைய ஆட்சிக்குள் அதிகார பெருவாக்கள் நிலையத்தான் இன்றும் வாழ்கின்றார்கள். பயமுண்டு எடுத்தாலும் சரி, இல்லது மாகாண சபை எடுத்தாலும் சரி, எது எடுத்தாலும் சரி, அவர்களுடைய ஆட்சிக்குள் அதிகார பெருவலாக்கள். ஆனால் ஜிஜி பொன்னம்பலம் கேட்கவில்லை. அவருடைய பேரனாகிய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அதில் மிக தெளிவாக இருக்க வேண்டும். உங்களுடைய தாத்தா கேட்டது இலங்கை முழுவதும் தமிழர்களுக்கான இறமை இருக்கின்ற அந்த உண்மையை சொல்லித்தான் கேட்டார். அந்த வகையிலே நாங்கள் இறமையில் சமத்துவமானவர்கள், இதுதான் முக்கியமான விடயம். அதாவது மக்கள் நிலத்தில் நாங்கள் சமத்துவமானவர்கள் அல்ல. சிங்கள மக்கள் 80%, நாங்கள் 20% எங்களுக்கு தெரியும். ஒரு காலம் 80%, 20% சமப்படுத்த முடியாது. அப்படி சோல்பரி பிரபு கூட இதை சொல்லித்தான் ஜிஜி பொன்னம்பலம் அவர்களுக்கு சொன்னார், நாங்கள் பெரும்பான்மையத்தையும் சிறுபான்மையத்தையும் சமப்படுத்த முடியாது என்று. அதற்கு அவர் மிகப்பெரிய ஒரு விளக்கத்தை கொடுத்தார். இது அப்படி அல்ல, இது இறைமைகளின் சமத்துவம். நாங்கள் அங்கு 2 அரசுகள் இருந்திருக்கின்றோம். யாழ்ப்பாண அரசு, வன்னி அரசு என்ற பின்னணியில இருந்த அந்த அரசுகளுடைய நிலப்பரப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நீங்கள் கண்டி அரசு, கோட்டை அரசு என்ற இருந்த நிலப்பரப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆகவே இறைமைகளுடைய சமத்துவத்தை நாங்கள் கேட்கின்றோம். இறைமைகளுடைய சமத்துவம் சமப்படுத்தப்படுகின்ற பொழுதுதான் அங்கு உண்மையான தீர்வு வருமே தவிர 80% மக்களையும் 20% மக்களையும் சமப்படுத்தி இலங்கையர் என்று சொல்லியோ அல்லது ஒற்றியாட்சி என்று சொல்லி வைத்துக் கொண்டு எதையுமே செய்ய முடியாது என்பதை எடுத்து விளக்கினார். இதை டாக்டர் பொன்னையா என்று அந்த நேரத்திலே கடற்படையில் இருந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த மருத்துவர் கூட மிக தெளிவாக எடுத்து சொல்லி, இந்த யாழ்ப்பாண அரசில் இருந்த பகுதி தனித்துவமான பண்பாட்டையும் தனித்துவமான அரசியல் தன்மையும் கொண்டிருக்கின்ற அதை ஒரு தனியான நாடாகவும் சிங்கள நாடாக மிகுந்த பகுதியை நீங்கள் அறிவியுங்கள். அப்பொழுதுதான் சிங்கள நாடும் இந்த தமிழ்நாடும் இந்தியாவும் இணைந்த ஒரு பலம் பொருந்திய ஒரு கட்டமைப்பு உருவாகும் சொல்லி பிரித்தானியாக்கே கூறினார்கள். ஆகவே இதை எதுக்காக கூறுகின்றோம் என்றால், நாங்கள் இந்த ஆய்வரங்கத்திலே பேசுகின்ற பொழுது எங்களுக்கு எல்லோருடைய துன்பங்களும் தெரியும், எல்லோருடைய வேதனைகளும் தெரியும். என்றுமே நாங்கள் எந்த தகுதி உள்ளவரும் அங்கு இருக்க வேண்டும். எந்த தகுதி உண்டாலும் அர்ச்சனா பற்றி கூறுகின்ற பொழுது கூட அர்ச்சனாவிலே சில பல பலவீனங்கள் இருக்கலாம், அது வேறு விடயம். ஆனால் அவருக்குள் இந்த ஊழலை மாற்ற வேண்டும், ஒரு புதிய வகையிலே நாங்கள் ஒன்று செய்ய வேண்டும். அவரும் பேசுகின்ற பொழுது அந்த சிங்கள அரசாங்கம் என்றதை ஏற்றுக்கொண்டுதான் பேசுகின்றார். அவர்கள் வாழ்கின்ற சூழ்நிலை அப்படி இருக்கின்றது, அது மக்களுக்கு தெரியும். ஆனால் வெளிநாட்டில் இருந்து நாங்கள் எந்த அளவுக்கு உண்மைகளை பேசுகின்றோமோ, உலகத்துக்கு எந்த அளவு எடுத்துக் கூறுகின்றோமோ, அந்த வகையிலே உலக அமைப்புகளும் உலக நாடுகளுக்கு கூடாகவும் இந்தியா கூடாகவும் தான் அந்த அழுத்தம் கொடுக்கப்பட வேண்டும். சீனாவுடனான உரையாடல்கள் தொடங்கப்பட வேண்டும் என்றால், சீனா என்ற மிக முக்கியமான ஒரு வகிர்வாதத்தை வகித்துக் கொண்டிருக்கின்றது. சீனா எங்களுக்கு அந்நியமான நாடு இல்லை, ஆசிய நாடு. ரஷ்யா எங்களுக்கு அந்நியமான நாடு இல்லை, ஆசிய நாடு. ஜப்பான் எங்களுக்கு அந்நியமான நாடு இல்லை, ஆசிய நாடு. ஆசியாவுக்குள் தான் தமிழர்களாகிய நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்திய துணைக்கண்டத்துக்குள் தான் தமிழர்களாகிய நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்தியா எங்களுக்கு அந்நியமான நாடு அல்ல. அந்த நிலப்பரப்பு அடிப்படையிலே, புவியியல் அடிப்படையிலே, வாழ்வியல் அடிப்படையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற தன்மைகளை வெளிப்படுத்தி நாங்கள் வாழ வேண்டிய ஒரு காலமாக இருக்கின்ற பொழுது யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் அதனை செய்ய வேண்டும். அதை குறித்து நான் நினைக்கிறேன் மேலதிகமாக அரசு அவர்கள் எடுத்துக் கூறுவார்கள் என்றால், அந்த பல்கலைக்கழகத்தில் மாணவன் என்ற முறையில் தான் அதை கூறுகின்றால், நானும் அந்த பல்கலைக்கழகத்தில் மாணவன் என்ற உரிமையுடன் தான் சொல்கிறோம். உங்களை நாங்கள் குறை சொல்லவில்லை. ஆனால் உங்களுடைய கையில் தான் அரசியலை தாண்டி எங்களுடைய மண்ணினுடைய மக்களுடைய வளத்தை, எங்களுடைய மண்ணினுடைய மக்களுடைய உரிமைகளை பாதுகாக்கின்ற ஒன்றுக்கு பெயர்தான் பல்கலைக்கழகமே தவிர, அங்கு வெறும் பட்டத்தாள்களை உருவாக்கி பட்டத்தாள்களை தூக்கி பிடித்துக் கொண்டு வேறொரு நாட்டில் போய் வேலை செய்வதற்கான ஒரு தன்மை கொண்டதாக செயல்படாதீர்கள் என்றதை பணிவன்பாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி மாஸ்டர். உண்மையாக நீங்கள் கூறுவது போல் போர் காலத்திலும் சரி, போர் காலத்துக்கு முன்னதாகவும் சரி, பல்கலைக்கழகம் ஆற்றிய பங்கு அளப்பெரியது. இதை மறந்துவிடக்கூடியது. ஆனால் போருக்கு பின்னர் அந்த பல்கலைக்கழகத்தினுடைய அவர்களுடைய செயல்பாடுகள் கடந்த காலம் போல் இல்லாமல் இருப்பது நிறைய மக்களுக்கு அது அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கின்றதான் நாங்கள் கூறலாம். நன்றி மாஸ்டர். அரசர்கள் உங்களிடம் வருகின்றேன். நிறைய குறைபாடுகளை நாங்கள் அடையாளம் கண்டிருக்கின்றோம். கூட்டாக செயல்பட வேண்டும், கூட்டு கட்டமைப்பு உருவாக்க வேண்டும் என்ற விடயங்கள் எல்லாம் நாங்கள் நிறைய தடைகள் பேசியிருக்கிறோம். தமிழர் தரப்பு இங்கிருந்து எவ்வாறு நகர்வது என்று உங்களால் கூற முடியுமா? முதலில் அதிகாரம் வேண்டும். என்னென்று சொன்னால்,
எந்த ஒரு நிலைமையையும் நாங்கள் உங்கள் மக்களுக்கான அதாவது மக்களுக்கான நன்மைகளை செய்வதற்கோ அல்லது மக்களுடன் இணைந்து பணியாற்றுவதற்கோ முதலில் அதிகாரம் என்பது தேவை. அந்த அதிகாரத்தை எங்கு எங்களுக்கு அதிகாரம் கிடைக்கிற எந்த சந்தர்ப்பத்தையும் எடுத்தெடுத்து கொண்டு மேலே செல்ல வேண்டும். அதுதான் முக்கியமான ஒன்று. இப்ப நீங்கள் பார்க்கலாம், இந்த மாகாண சபை தொடர்பான பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கின்றது. மாகாண சபை பிரச்சனை இப்ப இது டெய்லி மிரர் கூட வெளியிட்டிருக்கிறது. வீரேசரியில் வந்த கருத்தில் டில்வின் சில்வா என்ன சொன்னார், லண்டனில் இடம்பெற்ற மாநாட்டில் என்பிபியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்கா என்ன சொன்னார், அவர்கள் ரெண்டையும் வேறு ஆத்தான் போட்டிருக்கிறார்கள். 2 பந்திகள், என்பிபியின் கருத்து, ஏவிபியின் கருத்து. இரண்டும் தாங்கள் மாகாண சபை முறைமையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றுதான் சொல்லியிருக்கிறார். அப்ப ஓகே, அதற்கு மாற்றீடாக ஒன்றை வைக்க போகிறார். இந்த மாகாண சபை வந்து ஃபெயில் சிஸ்டம் என்று கூறுகிறார்கள். யார் ஃபெயில் ஆக்கியவர்கள்? அது முக்கியமானது. அப்ப ஒரு சிஸ்டத்தை இயங்க விடாமல் தடுத்து போட்டு அதனை இயங்கவில்லை அல்லது அதனால் ஒரு எந்த பயனும் இல்லை என்று சொல்வது வந்து சொல்வதை எவ்வாறு ஏற்றுக்கொள்வது என்பதுதான் இப்ப முக்கியமான கேள்வி. அதில் இருக்கின்ற காணி அதிகாரம், காவல்துறை அதிகாரத்தை வழங்கி அது இல்லை என்று சொன்னால் வேறு விடயம். ஆனால் ஒன்று மட்டும் தெரிகிறது, உண்மையில் இது எங்களுக்கு ஒரு நன்மையாகத்தான் இருக்கின்றது. அதை இயங்க விடாமல் சிங்களமே அதை தடுத்ததை நாங்கள் சிங்களத்தில் பழியை போட்டுவிட்டு தப்பித்துக் கொள்ளலாம். ஏனென்று சொன்னால், ஒரு நாட்டை எவ்வாறு இயக்குவது என்பது தொடர்பான எந்த விதமான ஒரு கட்டுமானமும் எங்களிடம் இல்லை. எனவேதான் இந்தியா கட்டி கொடுத்த கலாச்சார மண்டபத்தை கூட இந்தியாவிடம் 5 தேசத்துக்கு அதை நிர்வாகித்து தருகிறீங்களோடு கேட்க வேண்டிய ஒரு துப்பாக்கிய நிலைக்கு எங்களோட மாநகர சபையே சென்றிருந்தது. அப்ப உண்மையில் இந்த விடுதலை புலிகளிடம் இருந்தது ஒரு நாட்டை எவ்வாறு கட்டி அமைத்து நிர்வகிப்பது என்பது. அதனை கூட கற்றுக்கொள்ள இவர்கள் தவறிவிட்டனர் என்றுதான் கூற வேண்டும். உண்மையில் இப்ப டில்வின் சில்வா சொல்வது போல அது ஒரு ஃபெயில் சிஸ்டம் என்று கொடுத்து பார்த்திருந்தால் அவங்களுக்கு இன்னும் ஒரு ஆதாரம் கிடைத்திருக்கு. எல்லாத்தையும் மெஸ்அப் பண்ணியிருப்பாங்க. அப்பவே அவங்களுக்கு ஆதாரம் கிடையாது. அவங்க கொடுக்காமல் விட்டது இப்ப அவங்க மேல பழிய போட வேண்டிய ஒரு நிலைக்கு வந்துவிடும். நீங்கள் நான் என்ன கூற வருகிறேன் என்று சொன்னால், இதில் நாங்கள் கூட்டாக இயங்குவதற்கு நீங்கள் முதலில் மக்கள், இப்ப மாசு சொன்ன மாதிரி சமகால பிரச்சனைகளுக்கு செல்லுங்கள். ஒவ்வொரு மக்களின் பிரச்சனைகளையும் நீங்கள் அரசியல் கட்சிகள் என்பது நாங்கள் கூறுவது போல உங்களுக்கு சம்பளம் தந்து, யார்கிட்ட சம்பளம், மக்களின் சம்பளத்தை வாங்கி கொண்டு நீங்கள் நாடாளுமன்றத்துக்கு போகிறீர்கள். இப்ப பள்ளிக்கூடம் போற மாதிரி 8 மணிக்கு போய் 4 மணிக்கு வாரீங்களாண்டா இல்லை, அல்லது வேலைக்கு போற மாதிரி 8 மணிக்கு போய் 5 மணிக்கு வாரீங்களாண்டாலும் இல்லை. இருந்துட்டு எத்தனை மாதத்துக்கு எத்தனை தடவை பாராளுமன்றம் கூறுறது நீங்கள் கணக்கு பார்த்து சொல்லலாம். அப்ப மிச்சத்துக்கு சம்பளத்தை வாங்குறீர்கள். அப்ப மீதி நாள் உங்களுக்கு என்னத்துக்காக அது வழங்கப்பட்டது? மக்களுடன் இணைந்து பணியாற்றுவதற்கு, மக்களை சந்திப்பதற்கு, மக்களின் பிரச்சனைகளை ஆய்வு செய்வதற்கு. என்னத்தை செய்தீர்கள்? எந்த பிரச்சனையை ஆய்வு செய்தீர்கள்? எந்த ஊழலை நீங்கள் கண்டுபிடித்தீர்கள்? எந்த ஊழலை தடுத்தீர்கள்? எவ்வாறு மக்களுடன் இணைந்து இயங்கினீர்கள்? இன்றைக்கு பாருங்கள், இலங்கையில் தேங்காய் விலை ஏறிவிட்டது. தேங்காய் பிரச்சனை, இந்த தேங்காய் பிரச்சனையே என்பிபியை கவுட்டு விடலாம் என்ற பிரச்சனை அமெரிக்காவுக்கு வந்திருக்கு போல. எனவேதான் அமெரிக்காண்ட யூஎஸ்டி தலைவர் ஓடி போய் தேங்காயை அபிவிருத்தி தொடர்பில் இப்ப இலங்கையும் அமெரிக்காவும் இணைந்து செயற்பட போறோம். தேங்காய் வேற என்ன பார்த்தவே இல்லை. தேங்காய் அபிவிருத்தியில் யூஎஸ்டியின் தலைவரும் அங்க போயிருக்கிறார், அமெரிக்காண்ட திரைசேரியின் துணை செயலாளரும் போயிருக்கிறார். இப்ப அவங்க அந்த பிரச்சனையை பார்க்கிறாங்க. எந்த ஒரு சின்ன பிரச்சனையை நாங்கள் சாதாரண பிரச்சனையாக கடந்து போய்விட முடியாது என்பது முக்கியமானது ஒன்று. இப்ப என்பிபி என்ன சொல்லுகிறது? என்பிபி வந்தால் ரணில் என்ன சொன்னாராம், என்பிபி வந்தால் முட்டை 1000 ரூபாயாகும், $500 ரூபாயாகும், IMF டீல் கேன்சல் ஆகும் என்று மக்களை வெறுட்டியது. எதுவும் நடைபெறவில்லை என்று அவங்க மார்பை தட்டி சொல்கிறார்கள் என்பிபி. அது தங்களுக்கு எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தலில் கை கொடுக்கும். ஏனென்றால் எதிர்த்தரப்பின் வாக்குறுதிகள் அனைத்து அல்லது எதிர்ப்பு கூறல்கள் அனைத்தையும் நாங்கள் பொய்யாக்கி விட்டோம். அப்ப IMF டீலுக்கு அவங்க என்ன சொல்கிறார்கள்? நாங்கள் அதை வேண்டாம் என்றுதான் சொன்ன நாங்கள், ரணில் எழுதி விட்டார், இனி ஒன்றும் செய்ய முடியாது. இதான் அரசியல்.
அப்ப அவள் அதையும் சொல்லி இதையும் சொல்லி மக்களை ஏதோ ஒரு வழி அவங்க மக்கள் தான் நிற்கிறாங்க. அப்ப தமிழ் தரப்பை பொறுத்த நீங்கள் கேட்டது போல இவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு. நீங்கள் ஒன்றிணைந்து செயற்படுவது, இதில் ஒருங்கிணைந்து செயற்படுங்கள். இப்ப பல்கலைக்கழகத்தை பாருங்கள். பல்கலைக்கழகத்தை அரசியல்வாதிகளை நீங்களே அந்த 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 இன்ஸ்டிடியூஷனை எவ்வாறு மக்களுக்காக பயன்படுத்துவது என்பதை யோசியுங்கள். அதே போல இந்த மக்களுடைய மீன்பிடி தொழிலாக இருக்கலாம், அவங்களுடைய தொழிற்பேட்டைகளாக இருக்கலாம், தொழில் மையங்களாக இருக்கலாம், மற்றது ஒவ்வொரு அதிகாரங்களையும் எவ்வாறு பெறுவது என்பது தொடர்பாக யோசியுங்கள். இப்ப ஒரு ஸ்காலர்ஷிப்பிலேயே ஒரு சீனாக்காரன் வாய் திறந்ததுடன் ஒரு அசைவு இருக்குது என்று சொன்னார். நீங்கள் போலீஸ் அதிகாரம் காணி அதிகாரத்தை இலகுவாக பெற்றுவிடலாம். அந்த சூட்சுமம் தெரிந்தால் உங்களுக்கு முதல் துணிச்சல் வேணும். அதுதான் முக்கியம். நான் அதைத்தான் சொன்னேன். அரசியல் என்பது நீங்கள் இணைப்பது போல கடினமானது. மக்களிடம் செல்லுங்கள், அவர்கள் அள்ளி தந்து விடுவார்கள். அதான் நடந்தது. ஆனால் நீங்கள் மேலே இருந்து கொண்டு அங்க ஒருவேளை சாப்பாட்டுக்கு மீன் பிடிக்க போகாம வள்ளத்தையும் பறை கொடுத்துட்டு இந்திய மீனவர் அள்ளி கொண்டு போவோம் கரையில இருக்கிறவனுக்கு ஐக்கிய நாடுகள் சபையிலே நீங்கள் என்ன கலைக்கிறீர்கள் என்றது அவனுக்கு தேவையும் இல்லை இப்போதைக்கு. அவனை பொறுத்தவரையில தண்டை வாழ்க்கை, தண்டை நிலத்தை காப்பாற்றணும், தண்டை பிள்ளைகளை காப்பாற்றும். அதனால்தான் விடுதலை புலிகளுடைய காலத்துக்கு கூட ஒரு வரம்பு பிரச்சனை என்றாலும் வாய்க்கால் பிரச்சனை என்றாலும் வந்து நின்றார்கள், அதை செய்து கொடுத்தார்கள். ஏன்னா மக்களை கம்ஃபர்டபிளா நீங்கள் மக்களை அவர்களின் பிரச்சனை எடுக்கும்போது பிறகு அதுக்கு பிறகு அவர்கள் அரசியலுக்கு வருவார்கள், அவர்கள் அதற்கான வழியை செய்வார்கள். நீங்கள் கேட்டது போல ஒருங்கிணைந்து செயற்படுவதற்கு பல விடயங்கள் மக்களிடம் இருக்கின்றன. நிச்சயமாக மக்கள் வழிகாட்டுவார்கள் சரியான திட்டங்களை முன்வைக்கும் பொழுது. மாஸ்டர் எவ்வாறு நகர்ந்து செல்வது என்பதை பார்க்கும் பொழுது, இப்போ நீங்கள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தொடர்பாக கூறினீர்கள். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நிச்சயமாக தலைமைத்துவத்துக்கான பண்பு அவரிடம் இருக்கிறது. அவருடைய பேரன் தொடர்பாக நீங்கள் கூறினீர்கள். ஆனால் இதுவரையில் வெளிப்படுத்தவில்லை என்ற விடயங்களை நாங்கள் ஏற்கனவே பேசியிருக்கிறோம். நீதியரசரோடு நான் கூட உரையாடும் பொழுது கேட்கும் பொழுது ஒரு படுதோல்வியாக பார்க்கப்படுகின்ற பொழுது அவரே அப்பொழுது சொன்னார், நாங்கள் சரியாக நீங்கள் எதிர்பார்த்த விதத்தில் நாங்கள் செயல்படவில்லை என்றால் எங்களை நீங்கள் நிராகரித்து விடுங்கள் என்று கூறிய. இருந்தாலும் இப்ப அருஸ் சொன்னது போல சீனாவுடைய தூதுவர் சில கருத்துக்களை கூறும் பொழுது அதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் ஆலோசனை வழங்கி இருக்கிறார். பாருங்கள், நிறைய விடயங்களை அவர் அவதானித்திருக்கிறார், புரிந்து கொள்ளுகிறார். ஆனால் ஏன் இவரால் ஒன்று சேர்ந்து செயல்படுத்த முடியாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? அந்த காலத்தை மறந்து விடுவோம். இப்பொழுது அருத்தந்தை மா சக்திவேல் அவர்கள் கூறிய மாதிரி இப்பொழுது அரசியல் போர்க்காலத்தில் நுழைந்து விட்டோம். இதுதான் நடைமுறை. இந்த நேரத்தில் மதிப்புக்குரிய யாழ்ப்பாண பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அருத்தந்தை சக்திவேல் அவர்கள் கூறிய அந்த பலமான அரசியல் கூட்டு கட்டமைப்பு, இது ஒன்று விட சொல்லி கேட்கவில்லை, பலமான அரசியல் கூட்டு கட்டமைப்பு. உங்களுக்கு யாரையுமே உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு வழி சிறந்ததாக இருக்கலாம், ஒரு நாடுகள் உங்களுக்கு பக்க துணையாக இருக்கலாம், ஒவ்வொரு சித்தாந்தங்கள் உங்களுக்கு துணையாக இருக்கலாம். அதை பற்றியெல்லாம் நாங்கள் வரவில்லை. அது உங்களுடைய தனி மனித ஆற்றல்கள், அதை நாங்கள் பாராட்டுகிறோம். ஆனால் அந்த பலமான அரசியல் கூட்டு கட்டமைப்பை உருவாக்குகின்ற அந்த பொறுப்பினை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இப்பொழுது இந்த தமிழ் மக்கள் பேரவைக்கூடாக முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று தொடங்கி இருக்கின்ற அந்த முயற்சியை அடுத்தந்தைய சக்தியாளர்களும் வரவேற்றிருக்கின்றார்கள், நாங்களும் வரவேற்கின்றோம். கடந்த காலத்தை நாங்கள் மறந்து விடுவோம், அது கனவாகவே போகட்டும். இன்று நாங்கள் உங்களுக்கு அதற்கான ஆற்றல் இருக்கின்றது. இன்று ஏற்பட்டிருக்கின்ற அனுபவங்கள், நாங்கள் இன்ன பிழைகளை செய்தோம் என்பதை எங்களுக்கு அனுபவமாக கூறிக்கொண்டிருக்கின்றது. அவை அதை தவிர்த்து நாங்கள் இன்றைய காலத்தை பலமான ஒரு கட்டமைப்பாக நீங்கள் உருவாக்குகின்ற பொழுது அதனுடன் சேர்ந்து எல்லோரும் நினைக்கின்ற பொழுது இதுக்குள் யார் தலைவர் என்ற போட்டிகள் வராதீர்கள், மக்கள் தான் தலைவர்கள். இப்பொழுது அருள் கூறிய மாதிரி தேசிய தலைவர்களுடைய மிகப்பெரிய ஆற்றல் என்னவென்று சொன்னால் மக்களிடம் சென்றார், மக்கள் அள்ளி கொடுத்தார்கள். எப்பொழுதும் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் அங்கு வந்து வீட்டுக்குள் மறைந்திருந்து சாப்பிட்ட காலத்தில் தான் இயக்கம் வளர்ந்தது. வெளிநாடுகள் பணத்தை வாரி கொடுக்கவும் இல்லை, வெளிநாடுகள் எந்த ஒரு உதவியையும் செய்யவில்லை, மக்களும் அதை செய்தார்கள். தங்களுடைய உயிரையும் மதிக்காமல் ஆயுதத்தோடு இருப்பவர்களுக்கு அந்த ஆயுதம் பாதுகாப்பாக இருந்தது, ஆனால் மக்களுக்கு அந்த ஆயுதம் பாதுகாப்பாக இருக்கவில்லை. அப்படி இருக்கின்ற பொழுது கூட தங்களுடைய அந்த அரசியல் அதிகாரம்தான் அவர்களுக்கு ஆயுத எதிர்ப்பாக மாறியது என்பதை உணர்ந்த மக்கள் பாதுகாத்தார்கள். உங்களை மக்கள் பாதுகாப்பார்கள், நிச்சயமா பாதுகாப்பார்கள். ஆகவே இதற்கு அந்த விதத்தில் இந்த ஆசிய இறுதி
ஒரு வரியை நான் சொல்ல விரும்புகின்றேன். எங்களுடைய போராட்டம் மனித உரிமை போராட்டம். எங்களுக்கு வாழ முடியாமல் எங்கள் சொந்த மண்ணிலே நாங்கள் எங்களுடைய தன்னாட்சி உரிமையை இழந்து தவிக்கின்ற போராட்டம். அது பிரித்தலை காலனித்துவத்தால் ஏற்படுத்தப்பட்டது என்பதும் தெரியும். ஆனவரினால்தான் காலனித்துவத்தால் தீர்க்கப்பட முடியாத அனைத்துலக பிரச்சனையாக இருக்கிறது என்று மதிப்புக்குரிய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் கடந்த ஆண்டு ஜனவரி மாதத்திலே ஐக்கிய நாடு சபையுடைய மனித உரிமை அமர்வில் கூட பேரவை அமர்வில் கூட கூறினார். ஆகவே ஐக்கிய நாடு சபையை கொண்டு அதை செயற்படுத்துவதற்கான வல்லமையும் எங்கள் தலைவர்களுக்கு இருக்கின்றது. நாங்கள் ஒருங்கிணைந்தோம் சொன்னால் அதனை செய்யலாம். ஆகவே வாருங்கள், துறந்த நிலையில் பேசுவோம், எல்லாரையும் கட்டமைப்போம். பல்கலைக்கழகம் தனக்குரிய அந்த தன்மானத்துடன், எந்த இனம் தன்மானத்துக்காக தன்னுடைய உயிரையும் பணயம் வைத்து போராடி 1,76,000 மக்களுக்கு மேல் தங்களுடைய உயிரால் அந்த இனத்தினுடைய தன்மானத்தை முத்திரையிட்டார்களோ அந்த இனத்தினுடைய பல்கலைக்கழகம் என்கின்ற அந்த உரிமையுடன் தலை நிமிர்ந்து செல்லுங்கள். எல்லா நாடுகளும் அரவணைக்கப்பட வேண்டும். இன்றைக்கு தேங்காய் வைத்து அரசியல் செய்கின்ற உண்மைதான். இந்த போன முறை கோத்தபாய ராஜபக்ச உரத்தை பற்றிய சில மாற்றங்களை செய்த பொழுது உரத்தை வச்சுத்தானே கவர்த்தார்கள். இன்றைக்கு தேங்காய் வச்சு கேட்பார்கள். இருந்தால் வெள்ளவனுக்கு புல்லும் ஆயுதம். அதன்படியாக இன்று ஒன்று மட்டும் தெரியும், யாருமே தமிழ் மக்களுக்கு சார்பாக அங்கு செயற்படவில்லை, அவர்களுடைய நலன்களுக்கு சார்பாக செயற்படுகிறார்கள். அனுரகுமார திசுநாயக்கா கூட தமிழர்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது, அவரை அனுமதிக்க மாட்டார்கள். அவர் தன் நலம் சார்ந்தும் செயற்படுகிறார். ஆனால் அதனை நாங்கள் எங்களுடைய அமுக்க குழுக்களுக்கு கூடாக ஒழுங்குபடுத்தி அவர்களை அசையாதபடி செய்து அதன் மூலமாக நாங்கள் பெற வேண்டுமே தவிர, அதுதான் ஜனநாயகமே தவிர அந்த பிரஷர் குரூப்ஸ் இன்னைக்கு மகாசங்கத்தினர் பிரஷர் குரூப்பா இருக்கிறார்கள். என்னென்றாலும் மகாசங்கத்தில் போக முடியுதா? அந்த மகாசங்கம் எத்தனை பேர் மகாசங்கத்தில் இருக்கிறார்கள். ஆனால் மகாசங்கம் இல்லாமல் இன்றைக்கு இலங்கையில் எதுவுமே செய்ய முடியாது என்று எல்லாருக்கும் தெரியும். எல்லா வெளிநாட்டுக்காரரும் கூட போய் அவர்களுடன் பேசத்தான் செய்கிறார். அது மாதிரி தமிழ் மக்களுக்குள் பலமான அரசியல் கட்டமைப்பை உருவாக்குங்கள். கடந்த காலத்தை மறப்போம். எதிர்வருங்காலத்தில் இந்த 3 வருஷத்துக்குள் நாங்கள் எவ்விதம் செயற்பட போகின்றோமோ அந்த வகையில் தான் இந்த புதிய அரசியலமைப்பு வரும். அந்த புதிய அரசியலமைப்பை நாங்கள் எந்த அளவுக்கு தமிழர்களுக்கு சாதகமானதாக மாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு மாற்ற வேண்டும் என்றுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கின்றது. நன்றி மாஸ்டர். சிறிய ஒரு மாற்றம் வந்திருப்பதை அவதானிக்கக்கூடிய இருக்கிறார். அந்த மாற்றம், சிறிய மாற்றம் பெரிய ஒரு மாற்றமாக வர வேண்டும். நீங்களும் அரசவர்கள் கூறியது போல், அருட்தந்தை கூறியது போல் கூட்டு கட்டமைப்பு உருவாக்க வேண்டும். நாங்கள் சொல்வதை தான் நீங்கள் கேட்க வேண்டும், எங்களுக்கு பின்னால் தான் நீங்கள் வாருங்கள் என்ற அந்த அவற்றை விட்டுவிட்டு நாங்கள் கூட்டாக செயல்பட வேண்டும் என்ற அந்த நாமத்தை உச்சரியுங்கள். அந்த மக்களுக்காக இன்னும் குக்கிராமங்களில் வாடிக்கொண்டிருக்கின்ற மக்கள், ஏற்கனவே டில்வின் சில்வா போன்றவர்கள் அந்த பகுதிக்கு சென்று அவற்றை காட்டி தமிழ் மக்களுடைய பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, இனப்பிரச்சனை இல்லை என்ற விதத்தில் அவர் கருத்துக்களை கூறியதையும் நாங்கள் அறிந்திருக்கின்றோம். இந்த நேரத்தில் இன்னொரு விடயம், அகில இலங்கை தமிழ் காங்கிரசுக்கு 80வது ஆண்டு. தயவு செய்து அகில இலங்கை தமிழ் காங்கிரசுடைய வளர்ச்சி பற்றிய ஒரு ஆய்வினை வெளியிடுங்கள். அந்த ஆய்வு உங்களுக்கு பல உண்மைகளையும் பல வழிகாட்டுதலையும் செய்யும். நன்றி மாஸ்டர். இன்றைய இலக்கின் சிந்தனை நிகழ்ச்சியை நாங்கள் இத்தோடு நிறைவு கொண்டு வருகின்றோம். சந்தர்ப்பங்கள் தொடர்ந்து வந்தே கொண்டேதான் இருக்க போகின்றது. அந்த சந்தர்ப்பத்தை எவ்வாறு பயன்படுத்த போகின்றோம் என்பது ஒவ்வொருவருடைய கையில் இருக்கின்றது, எங்களுடைய பொறுப்பு என்பதையும் கூறிக்கொண்டு இன்றைய இலக்கின் சிந்தனை நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்த தமிழறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபட்டிமார் மாஸ்டர் அவர்களுக்கும் போரியல் ஆய்வாளர் அரசு அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு தனாஞானி இந்த நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருகின்றேன். நன்றி, வணக்கம் மாஸ்டர். நன்றி, வணக்கம் அரசு அவர்களே.